ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. வெண்ணிலா அப்படின்ற கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்மணி இவங்க வந்து அந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்க வெண்ணிலாவா என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. சீரியலில் இவங்க வெண்ணிலாவா இல்லை அப்படிங்கிறத இப்போ தான் கொஞ்சம் இதுவாச்சு. ஆனால் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராகவி அப்படிங்கிற சீரியலில் இவங்க வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. சன் டிவியில் ஒன் ஆஃப் த மெயின் லீடா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னா, ராகவி சீரியலை விட்டு நம்மளோட கண்மணி வந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி மகாநதி சீரியல்லையே நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீரியலை விட்டு விலகி ராகவி சீரியலுக்கு வந்தாங்க. இப்போ ராகவி சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி சமத்து பொண்ணு லுக்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ராகவி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எடுத்த பிக் தான். டெஸ்ட் ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பூஜையே ரீசெண்டாக தானே போட்டாங்க. எதுக்காக சடனாக விலகுனாங்க அப்படின்னு தெரியல. இதை விட பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் ஏதாவது கிடைச்சதா, அதனால தான் இந்த சீரியலை விட்டு விலகுனாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை மூவி ப்ராஜெக்ட் ஏதாவது கமிட் ஆயிருக்காங்களான்ட்டு இதை பற்றி அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது ஆனால் ஷாக்கிங்கான நியூஸ் தான். ராகவி சீரியலில் நம்மளோட கண்மணி இல்லை அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள்.